உலகிலேயே முதலாவதாக கிரிபாட்டி தீவை தொடர்ந்து நியூசிலாந்து நாட்டில் பிறந்தது புத்தாண்டு. பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்துடன் வரவேற்ற மக்கள். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் களைகட்டிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள். கண்கவர் வான வேடிக்கைகள், ஆடல் பாடல் என 2026 வரவேற்ற மக்கள். புத்தாண்டை வரவேற்க தயாராகும் தமிழ்நாடு. புதுச்சேரி கடற்கரையிலும் குவிந்த சுற்றுலா பயணிகள். பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே வரும் 4ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தேர்தல் தொடர்பாக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டம். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடிக்க தடை. அடுக்குமாடி குடியிருப்புகளில் கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு அனுமதி அவசியம். சென்னையில் உள்ள 25 மேம்பாலங்களில் இன்று இரவு பயணிக்க தடை. கடற்கரைக்கு செல்லவும் மக்களுக்கு அனுமதி இல்லை. (2026) மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்கிறோம். தமிழக மக்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து. எதிரிகள் மற்றும் உதிரிகளின் வியூகங்களை தகர்த்தெறிவோம் என திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் உறுதி. உரிமை போர்க்களத்தில் வாள் ஏந்தி நிற்பதாகவும் அறிக்கை. தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அதிமுக மாவட்ட செயலர்களுக்கு பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி உத்தரவு. எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்கவும் அறிவுறுத்தல். திருப்பூரில் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியுடன் விரட்டப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் எதற்கு ஆட்சியில் இருக்கிறீர்கள் என முதல்வருக்கு கேள்வி. திருப்பூரில் காவலரை கத்தியால் தாக்க முயன்றவருக்கு மனநிலை பாதிப்பு போல் தெரிகிறது என காவல்துறை விளக்கம். கத்தியால் மிரட்டியவர் ஏற்கனவே சிறை சென்றவர் என்றும் காவல் ஆணையர் பேட்டி. முதல்ல பார்க்கும்போது அது போதையாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் அவர் போதையில் இல்லை, மது போதையிலேயே இல்லை. பீடி மட்டும் இருக்குது அவர் கையில், 2 கட்டு பீடி வச்சுருக்காரு. அதனால் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி நடந்துட்டார் அவர் ஸ்டேஷனில். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். ஒரு வழக்கு இருக்குது. 2020 ஒரு இதே மாதிரி கலெக்டரேட்டில் ஒரு வண்டியை டேமேஜ் பண்ணியிருக்காரு. அப்போவுமே அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தான் நடந்திருக்காரு. திருத்தணி சம்பவம் தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக திருமாவளவன் கண்டனம். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். காங்கிரஸ் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட வேண்டாம். விசிக, மதிமுக இடதுசாரிகளுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எச்சரிக்கை. கூட்டணி கட்சியின் உட்கட்சி செயல்பாடுகளை பொதுவெளியில் விமர்சிப்பது ஆபத்தானது. கூட்டணி தர்மம் அனைவருக்குமானது என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் காட்டம். பிரவீன் சக்கரவர்த்தி மீது ராகுல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தவில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் எனது கருத்து திரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பதாக விசிக எம்பி ரவிக்குமார் விளக்கம்.
தேவையற்ற சங்கடத்தை தோழமை கட்சிகள் ஏற்படுத்த வேண்டாம் என செல்வ பெருந்தகை அறிவுரை. தோழமை கட்சிகள் தோழமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பத்திரிகை வாயிலாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம், புகார் அளித்திருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். இதை தோழமை கட்சிகள் பெரிதுபடுத்த வேண்டாம். இது யாருக்கும் நன்மை கிடையாது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, திட்டவட்டமாக கூறும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. இல்ல, ஒரு சலசலப்பும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி சமுத்திரம் போன்றது, கடல் போன்றது. சிறிய சிறிய அலைகளும் பெரிய பெரிய அலைகளும் அடிக்கத்தான் செய்யும், ஆனால் ஓய்ந்துவிடும். இதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. சில அறிவுஜீவிகள் உத்தரப்பிரதேசத்துடன் தமிழகத்தை ஒப்பிடுவது சரியல்ல என பிரவீன் சக்கரவர்த்தியை மறைமுகமாக சாடிய ப. சிதம்பரம். ஊபியுடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுவதில் உடன்பாடில்லை என்றும் கருத்து. எங்களுடைய தோழர் சொன்னதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடுவதை எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதையெல்லாம் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் தொடக்கத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கலாம் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கணிப்பு. விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துமா என்ற கேள்விக்கு அவரது முயற்சி வெல்லாது என்றும் பதில். விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அவர் முயற்சி வெல்லாது. தேர்தல் மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் முதல் பகுதியில் வரும் என்பது எனக்கு செய்தி. சென்னை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்ட இடைநிலை ஆசிரியர்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 6வது நாளாக தொடரும் போராட்டம். ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் கோரிக்கை குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்திய அமைச்சர்கள் குழு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ போராட்டம் அறிவித்திருக்கும் நிலையில் ஆலோசனை. ஜனவரி 6ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட் குறித்து ஆலோசிக்கப்படவிருப்பதாக தகவல். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு அரசியல் நோக்கோடு செயல்படுவதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. தூணில் தீபம் ஏற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் உறுதி. சபரிமலையில் மகர ஜோதி என்று கூட்ட நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை. ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை 2000 குறைப்பு. ஒரு லட்சத்திற்கும் கீழ் வந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 99,840 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பிலிருந்து 3% குறைவு. அதிகபட்சமாக நெல்லையில் 95% கூடுதலாக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகையில் பரவலாக மழை. கோடியக்கரையில் கடல் உள்வாங்கியதால் மீன்பிடி தொழில் பாதிப்பு. வட இந்தியாவில் அடர் மூடுபனி. இன்றும் விமான சேவைகள் பாதிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளில் தமிழக அரசு தீவிரம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க டோக்கன் அச்சிடும் பணி மும்முரம். உயர்நீதிமன்ற வளாகத்தில் தெருநாய்களை பிடிக்க எதிர்ப்பு. சென்னை மாநகராட்சி ஊழியர்களுடன் நாய் ஆர்வலர்கள் வாக்குவாதம். Hey!
திருத்தணியில் திருப்புகழ் திருப்படி திருவிழா கோலாகலமாக தொடக்கம். நூற்றுக்கணக்கான பக்தி குழுவினர் திருப்புகழ் பாடல்களை பாடியவாறு தரிசனம். கோவை மேட்டுப்பாளையம் அருகே 300 ஆண்டுகள் பழமையான அன்னூர் மன்னீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. புத்தாண்டையொட்டி மதுரையில் மல்லிகை பூ விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகை 3000 ரூபாய் வரை விற்பனை. விழுப்புரம் அருகே வாகனம் கவிழ்ந்து விபத்து. சுமார் 20,000 முட்டைகள் சாலையில் சிதறி வீணாயின. சென்னை ரயில்வே கூட்டத்தில் இயக்கப்படும் 9 புறநகர் ரயில்களின் நேரம் நாளை முதல் மாற்றியமைக்கப்படுவதாக அறிவிப்பு. 5 முதல் 15 நிமிடங்கள் வரை முன்னதாகவோ அல்லது தாமதமாகவோ புறப்படும் வகையில் அட்டவணை மாற்றம். ஏற்றுமதியாளர்களுக்கு 4,531 கோடி ரூபாய் ஆதரவு தொகை. அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. நியூசிலாந்து ஆப்பிளுக்கான இறக்குமதி வரியை 50லிருந்து 25% குறைக்க திட்டம். மத்திய அரசின் முடிவுக்கு இமாச்சல பிரதேச ஆப்பிள் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அமெரிக்காவை தொடர்ந்து சீனாவும் தகவல். மத்திய அரசு மறுப்பு தெரிவித்த நிலையில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க காங்கிரஸ் வலியுறுத்தல். வரலாறு காணாத வீழ்ச்சியில் ரியால் மதிப்பு. பொருளாதாரத்தை காக்க தவறிவிட்டதாக ஈரான் அரசுக்கு எதிராக 3வது நாளாக போராட்டம்.